எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தவங்களுக்கு வேலை ஆகணும்னா ஒரு விஷயம் செய்வாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசையை தூண்டி விடுவாங்க. ஒருத்தவங்களோட ஆசையை தூண்டனா அங்க கண்டிப்பா வேலை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாஸ், மேனேஜர் யாராவது எடுத்துக்கோங்க. நம்மள எந்த அளவுக்கு ஆசை தூண்டி விடுறாங்களோ, நீ இதை செஞ்சா உனக்கு இந்த மாதிரி கிடைக்கும், நீ இது பண்ணா கண்டிப்பா நான் இதை செய்யறேன், நீ இதை பண்ண நான் உனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்க உங்களை ஆசையை தூண்டி விட்டு நல்ல வேலை வாங்க தான் பார்ப்பாங்க. பட் செய்யறாங்கன்னா அது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாங்கன்னு அர்த்தம். ஆனா நிறைய பேர் சொல்லிட்டு செய்யறது இல்லை. அதனாலதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய லெத்தாஜிக்னஸ் அந்த கேர்லெஸ்னஸ் எதுக்குன்னு சொல்றது, இவங்க என்ன சொல்றதை செய்யவா போறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது எட்ட முடியாத உயரத்துக்கு நம்மள டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி செய்யணும், அது செய்யறேன்னு. இது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்காக தான் நான் சொல்றேன், தொடர்ந்து ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேஷன் பண்றீங்கன்னா, என்னதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலும் என்னதான் பண்ணலாம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு சொல்றீங்களா, நான் அதை செய்வேன்னு சொன்னா கண்டிப்பா நீங்களும் அதை செஞ்சு காமிக்கணும். 4 பேர் முன்னாடி நீங்க அதை செஞ்சு காமிக்கணும். டார்கெட்டை அச்சீவ் பண்ற டார்கெட்டா நீங்க பிக்ஸ் பண்ணணும். அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட் நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இங்க இருந்து ஒரு நாளைக்கு 10 மாடி தான் ஏணியில ஏற முடியும்னு நீங்க பிக்ஸ் பண்ணலாம். அதை விட்டு இங்க இருந்து 100 மாடி ஏணியில ஏறணும்னு நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களால தொட முடியாது. ஏன்னா கீழே இருக்கிறது பயம். அதுவே நீங்க ஒரு நாள் 10 மாடி, 10ஆவது நாள் 100வது மாடி போன்னு சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களால சக்சஸ் பண்ணி போக முடியும். அதை விட்டுட்டு ஒரே நாள் 100 மாடி ஏறினா கண்டிப்பா முடியாது. அதுதான் எல்லா மேனேஜர்ஸ் கிட்டையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாரும் வேலை நம்ம செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெக்னிக்கலை நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் வேலை செய்யறோமோ இல்லையோ, நம்மளுக்கு ஒரு விஷயம் எப்பயுமே தேவைதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வேலை செய்யும் போதும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். நம்மளோட பெஸ்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எவ்வளவு முடியுமோ, அதாவது எவ்வளவு எண்ட் ஆஃப் தி எஃபர்ட், எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசி எஃபர்ட் கொடுக்கணும் அவ்வளவு எஃபர்ட் கொடுங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்களால நல்ல நிலைமைக்கு வர முடியும்ன்றதை நீங்களே அட்லீஸ்ட் நான் சொல்ற டைம் இருக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 48 days நீங்க ரெகுலரா உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுத்துட்டு அதுக்கு 48 days கழிச்சு பிஃபோர் 48 days